ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, மன்னவன் பொன்னவன் அற்புதமான குரு பயிற்சி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பயிற்சி, குபேர குரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி 2024 எந்தெந்த ராசிகளுக்கு மிக பெரும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பணமலையில் நினைந்து, அதிர்ஷ்டமலையில் நினைந்து, ஆனந்த மலையில் நினைந்து பிரம்மாண்டமான வெற்றியை பெறப்படும் 12வது ராசியாக காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசியை பற்றி பார்க்க போகின்ற நண்பர்களே. மீனராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் எல்லா ஜோதிட பதிவுகளையும் சரி, எல்லா ஜோதிடர்களுடைய குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லா பலன்களையும் ஆவலோடு பார்ப்பார்கள். முதல் மேசராசியை வளைச்சி பேசுவார்கள். அப்படியே பேசி உற்சாகமாக 12வது ராசியான மீனராசியை பொசுக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி 12வது ராசியாக இருக்கிற மீனராசிகள் எல்லா பலன்களையும் பார்த்து கொஞ்சம் ஏமாந்து போய் தான் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் ஒரு விரிவான பலன்களாகவே இதை கொடுப்போம் நண்பர்களே. பல பேர் என்கிட்ட கேட்டுங்க, அந்த மீன ராசிக்கு மட்டும் ஏன் டக்குன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எல்லா ஜோதிடரும் டயர்டாகிடுவாங்க. கிட்டத்தட்ட முதல் ராசிலேருந்து பேசி 12வது ராசி முடிக்கும்போது டயர்டாகி போயிடுறதுனால மீனராசியை பற்றி சொல்வதில்லை. மீனராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலும் அமைதியானவர்கள், ஆனந்தமானவர்கள், அற்புதமானவர்கள், நேர்மையானவர்கள். எந்த ஒரு நல்ல ஒரு செயலுக்கு மீனராசியை துணை வைத்து கொண்டால் அவர்கள் ரகசியத்தை காப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல துருன்னு இருப்பாங்க. ஆனால் சாணக்கியத்தனமாக அமைதியாக காரியம் சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களாக இருப்பார்கள். எந்த படைக்கும் சரி, பந்திக்கும் சரி, எங்கேயும் முந்த மாட்டார்கள். நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் மீனராசி என்று சொல்லக்கூடிய எல்லாம் நண்பர்களே. ரொம்ப நீண்ட காலமாக மீனராசிக்கு பலன்களை பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் இருக்கீங்க, இந்த பிரச்சனை எப்போ தான் சார் எங்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் இப்பொழுது விடிவு காலம். ஏனென்றால் மீனராசி என்பவர்கள் ஊருக்கு உழைப்பாளி, ஊருக்கு ஓடி அடுத்த பிள்ளைக்கு ஊட்டி வளர தாம்புள்ள தானாக வளரும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் எல்லாருக்கும் ஒரு பரோபகார குணத்தை உடைய ஒரு அன்பர்கள். ஏனென்றால் குரு பொன்னவன் மன்னவன் குருவை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் முதன்மையாக இருப்பார்கள். நேர்மையானவர்கள், பக்தியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள், நேர்மையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அமைதியானவர்களாக இருப்பார்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் அமைதியானவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமாக எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை மீனராசி என்பவர்களுக்கு. எங்கே போய் பார்த்தாலும் மீனராசிக்காரர்களை நம்பி எந்த விஷயத்தை வேணாலும் ஒப்படைக்கலாம். ரகசியம் காப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள், தலைவனுக்கும் குருவுக்கும் கடவுளுக்கும் பக்தி கிடங்கி இருப்பார்கள், தாந்தோணித்தனமாக இருக்கிறவர்கள், லொடலுடன் பேச மாட்டாங்க, வார்த்தை அளந்து பயன்படுத்துவார்கள், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படியாப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பயிற்சி, உங்களுடைய ராசியாதிபதி 3ஆம் இடத்துக்கு போனாங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போனால் எங்கே போனாலும் குருவால் உங்களுக்கு பலன்தான். அந்த இடத்தில் தான் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்றார். அசுர குரு உச்சம் பெறுவதும் உங்கள் ராசியில் தான். உங்களுடைய ராசியாதிபதியும் குரு தான். சுக்கிரன் உச்சம் பெற்று உச்ச வீடை கொடுக்கக்கூடிய இடமும் உங்கள் இடம்தான். அதே சமயத்தில் குரு ஆட்சி, தேவகுரும் அசுரகுரும் ஒரே இடத்தில் பலம் பெறக்கூடிய அற்புதமான ராசியை பெற்ற மீனராசி என்பர்களே, உங்களுக்கு தைரிய விஜய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஆகியிருந்தாலும் எல்லோரும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு, உங்களை முடக்கி போட்டுரும், உங்களை நடமாட விட்டுரும், அப்படிலாம் உங்களை பயமுறுத்தும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களை, அடித்து பட்டை கிளப்பு நண்பர்களே. குரு பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் மிக பிரமாதமாக இருக்குது, மிக அற்புதமாக இருக்குது, மிக ஆர்ப்பரிக்கும் தன்மையில் இருக்குது. பார்வைகள், பொன்னவன் பார்க்கும் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம். உங்களுடைய மனைவி மனைவியோட காதல் ஒன்று கூடும். திருமணம் நடப்பாதவர்களுக்கு திருமணம் நடந்து ஒன்று கூடி வரும். மீனராசிக்கார அன்பர்கள்லாம் இந்த காலத்தில் பெண்ணை பாருங்கள், காலம் முழுவதும் ஒரு 50 வருஷம் 30 வருஷம் கொண்டாடுற அளவுக்கு திருமண வாழ்க்கை இருக்குங்கிறது. இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்தீர்கள் என்று அது இருக்கும். பிரியாத இனம் பிரியாத ஜாடிக்கேத்த மூடி வள்ளுவன் வாசுகி வாசுதேவர் யசோதை ஒன்று அற்புதமான மன வாழ்க்கை அடையக்கூடிய பொருத்தமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டங்கள் இது இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே மீனராசி என்பவர்கள் படிப்பு விஷயத்தில், எஜுகேஷன் விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் நண்பர்களே. ஆகவே குரு பயிற்சி ஆனதற்கு அப்புறம் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக வழிபடுங்கள். அப்பாவுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு எதுவும் வயதானவர்கள் இருந்து அவங்க கவனிக்காமல் இருந்தீங்கன்னா முதல் விஷயம் அவங்களுக்கு போய் கவனிங்க. ஒருவேளை தாய் தந்தையரை மறைந்திருந்தால் கயாவுக்கு சென்று சித்தர்த்தம் கொடுத்து விட்டு வாருங்கள் நண்பர்களே. உங்களுடைய மூதாதையர்கள் 27 தலைமுறை மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலே நீங்கள் வாழ்க்கை உள்ள நன்றாக இருக்கின்றீர்கள். ஏன்னால் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், தந்தை ஸ்தானம், தாத்தா, இந்த மாதிரி உங்களுடைய சந்ததியினர்கள் எல்லோருமே வாழ்த்தணும். அதுக்கப்புறம் 21 தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு இப்பொழுது நீங்கள் சரி செய்து கொண்டிருந்தால் அடுத்த 12 ஆண்டு காலம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், குழந்தை பேரு, வாழ்க்கை வளம் எல்லாமே ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த ஒரு ஆண்டு காலத்தில் காசு சித்தர்த்தம் கொடுப்பது ரொம்ப நல்லது நண்பர்களே. உங்களுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருந்தார், அவர்களை மதித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்யுங்கள், தந்தையை வணங்குங்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மீனராசி நண்பர்கள் எல்லோருமே தந்தையை வணங்குங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருக்கும்.
அதே இடத்தில் 11ஆம் இடத்தில் பார்ப்பதனால் தொழிலில் நஷ்டம், அதில் நஷ்டம், இதில் நஷ்டம், நான் போட்ட முதலீடு வரல, கிரிப்டோ கரன்சியில் போட்டேன் ஒன்றும் வரல, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ஒன்றும் வரல, அப்படிலாம் ஈஸியாக போய் உங்களை ஏமாற்றிட முடியாது நண்பர்களே. ரொம்ப நிதானிச்சு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, ரொம்ப வந்து கை காசை எடுத்து வெளியில் செய்கிறதுக்கு ரொம்ப மற்ற 2-3 ராசிகள் சுக்கிரன் ஆட்சி பெற்ற ராசிகள் மாதிரிலாம் உங்களை அசைச்சு பார்த்துட முடியாது. ரொம்ப நிதானமாக ஏதோ ஒரு ஆசை வார்த்தை கூட்டா எல்லாம் அப்படியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்பர். உங்களை யாரும் அவளை சீக்கிரம் பிரெயின் வாஷ் பண்ணிட முடியாது. நீங்களே யோசிச்சு நீங்களே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்களே ஏமாந்தவன்னு அடுத்தவங்களாம் உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. அப்படியே விட்ட மீன ராசி நண்பர்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்றது நண்பர்களே. ஆகவே தொழிலில், பிஸ்னஸில், ரியல் எஸ்டேட்டில், வேறு இதில் வந்து உங்களுக்கு லாபங்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஏன்னா சனி பொன்னவன் இருப்பதனால் 11ஆம் இடம் இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்ஸ், கோயம்புத்தூரில் பெரிய எஸ்டேட்ஸில், திருப்பூரில் பனியன் கம்பெனியில், அதே போன்று அம்பத்தூர் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல முதலீடுகள் செய்து வச்சுக்கிட்டு லாபம் வரலையே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக லாப கணக்கு எழுதுவீர்கள். ஆகவே பிள்ளையார் சொல்லி போட்டு அட்சய தேதி வருகின்றது. அன்று ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுடைய இந்த ஆண்டு 2022க்கான வரவு செலவு கணக்கை தொடங்குங்கள். அட்சய திருதி அமாவாசை அன்னைக்கு 4ஆம் நாளுக்கு வந்து அட்சய திருதி வருகின்றது. அந்த நாளில் கணக்கை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் மேல் அற்புதம் வரும். உங்கள் வாழ்க்கையில் அசத்தக்கூடிய வெற்றியை எதிரிலே காண்டு மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும் நண்பர்களே. கவலைப்பட வேண்டாம். கிரெடிட் கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரண்டர் பண்ணுற வேலையை படுங்க. இஎம்ஐ எதுவும் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். ஏன்னா இஎம்ஐ இல்லாத, கடன் இல்லாத, சீட்டு பணம் ஏதாச்சும் கட்ட வேண்டிய இதுங்களா ஏதாச்சும் அதில் சீட் போட்டு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கடன் இல்லாத வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையை முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இதை ஏன் நான் சொல்லுகின்றேன், இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும், செயல்படுத்த வேண்டும். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பெரும் பாக்கியங்கள். உங்கள் குருவினுடைய பொன்னவனுடைய பார்வை, உங்கள் ராசியாதிபதியோட பார்வை அற்புதமான இடங்களை பார்க்கின்றது. பண மலையில் நினைப்பு போகின்றீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் நிகழக்க போகின்றது. லாபத்தின் மேல் லாபத்தை எட்டப் போகின்றீர்கள். இதற்கு உங்களுக்கு கர்மத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உடைத்தறீர்கள் நண்பர்களை. காசி கயா சித்தார்த்தம் செய்துவிட்டு வாருங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடம் இந்த குரு பயிற்சியில் அற்புதமாக மன்னவன் பொன்னவன் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு திருச்செந்தூரில் சென்று விட்டு 2 பரிகாரமாக சொல்கின்றன. தென்குடி திட்டையும் நீங்கள் செல்ல வேண்டும், திருச்செந்தூர் செல்ல வேண்டும். என்றால் 11ஆம் இடத்தை பார்ப்பதனால், லாபஸ்தானத்தை பார்ப்பதனால், வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் நீங்கள் வெற்றி வம்பு வழக்கு ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வருகின்ற உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய விஷயங்கள். திருச்செந்தூர் சென்று வியாழக்கிழமை சுரசம்ஹாரம் நடந்த இடத்தில் உங்களுடைய எதிரிகளை சம்காரம் நடத்த வேண்டும் என்று முருகருமான ஏண்டிவிட்டு வாருங்கள். வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் நண்பர்களே. இதை தாண்டி பூர்வ ஜென்ம வழிபாடு என்று சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாட்டும், தாய் தந்தையருக்கு ஒரு பாத பூஜையும், காசி தாய் தந்தை இறந்தவர்கள் காசி சித்தார்த்தமும் கொடுத்து விட்டு வாருங்கள் நண்பர்களே. அந்த வகையில் நாம் அற்புதமாக எல்லோரும் நம்மளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற உங்கள் குரு பயிற்சி பலன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஜோதிர்லிங்க பரிகாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாதிரி நண்பர்களை அவுரங்காபாத், பூனாவுக்கு பக்கத்தில் அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்கிற அவுரங்கசீப் ஆட்சி செய்த இடத்துக்கு பக்கத்தில் குஸ்மரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் இருக்கின்ற நண்பர்கள். எல்லோரோ குகையிலேருந்து 1 கிலோமீட்டர் அந்த இடத்துல இருக்கிற 12வது ஜோதிர்லிங்கம் தான் உங்களுடைய மீனராசி சிம்பிளோட உங்களுடைய மீனராசிக்கு அதிபதியாக உங்கள் மீனராசி போனவர்களை பூர்வஜென்ம கர்மாக்களை உடைத்து உங்களை வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வெற்றி குவிக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் குஸ்மரீஸ்வரர் அப்படின்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கம் எல்லோரோக்கு பக்கத்தில் 12வது ஜோதிர்லிங்கமாக இருக்கின்றது நண்பர்களே. அந்த ஜோதிர்லிங்கத்தை வெளிவிட்டு வாருங்கள். நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்தீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றி, வெற்றிக்கனி உங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டும் நண்பர்களே. இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பலனடையக்கூடிய ராசிகளில் ஜோதிடர்களாம் மீனராசி 3ஆம் இடத்தில் வந்துவிட்டது என்று இடத்தை வைத்து தான் சொல்வார்கள். நான் சொல்கின்றேன், பார்வை அனைத்தும் சூப்பராக இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை. அற்புதமான இடங்களை, உங்களுடைய ஸ்தானங்களை குரு பார்ப்பதனால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து, வெற்றி மாலை கொடுத்து அடுத்தடுத்த முயற்சியில் வெளிநாட்டு பயணம் செல்ல ஆசைப்படுபவர்கள் வெளிநாட்டு முயற்சி எடுக்கலாம். அடுத்த வேலை தேடி அலைபவர்கள் வேலை தேடி செல்லலாம் நண்பர்களே. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, குழந்தை பேறு, செல்வம், செல்வாக்கு அனைத்தும் பெற்று 16 வகையான செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழிய நலம் நண்பர்களே. புது முயற்சியாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மேசம் முதல் மீனம் வரை 12 ராசியர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை சொன்னோம். நிறைய நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருங்க. ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீர்கள் நண்பர்களே. தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த ராசிகள் பேசி என்று உற்சாகப்படுத்தி கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் எங்களுடைய அமிதாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொண்டு ஆதரவு கொடுத்துக்கொண்டு அனைத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நண்பர்களை தொடர்ந்து இது போன்ற அற்புதமான பதிவுகள் நியூமராலஜி ரகசியங்கள் அதன் மூலியமாக எண்கணிதத்தின் மூலியமாக வாழ்வில் வெற்றி பெற்ற மனிதர்கள் அதாவது பரிகாரத்தில் உச்சகச்ச பரிகாரமாக இருக்கக்கூடிய எண்கணிதத்தை பற்றி தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அந்த சப்ஜெக்டை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். கடந்த 15-20 ஆண்டுகளாக அதை பற்றியும் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த நியூமராலஜி ரகசியத்தையும் மற்ற அடுத்த ஒரு பயிற்சியிலையும் அடுத்த ஒரு வெற்றி சந்திப்பிலையும் உங்களை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு வழக்கம் போல் நம்ம அமிர்தகாரா சேனல் ஆன்மீக தகவல்கள், ஜோதிலிங்க பரிகாரங்கள், காசிகயாத்த பரிகாரங்கள் போன்ற அற்புதமான விஷயங்கள் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.